திருமூலர் அருளிய பாடல். திருமந்திரம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. பொருள். உடல் அழிந்தால் உயிர் தளர்ந்துவிடும். உடலை நன்றாக காத்து வளர்த்தால் அதன் மூலம் ஆன்ம ஞானம் பெற முடியும். அதனால்தான் திருமூலர் உடல் பராமரிப்பையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஒன்றாக கூறுகிறார். சித்தர் கூறும் கதை. பழைய காலம். ஒரு சிறிய கிராமத்தில் ஆன்மீக ஆர்வம் கொண்ட இளைஞன் ஒருவர் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரே ஆசை, ஞானம் பெற வேண்டும். அவன் தியானம் செய்தான், உபவாசம் இருந்தான், உடலை கவனிக்காமல் தவம் செய்தான். காலம் சென்றது. உடல் பலவீனமானது, மனம் தளர்ந்தது, தியானமும் நிலைக்கவில்லை. ஒரு நாள் அவன் கனவில் ஒரு சித்தர் தோன்றினார். அவர் வேறு யாருமில்லை, திருமூலர். சித்தர் மெதுவாக சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இளைஞன் கேட்டான், ஆன்மா உயர்வதே முக்கியம் அல்லவா? உடலை ஏன் கவனிக்க வேண்டும்? திருமூலர் சிரித்தார். மண் இல்லாமல் விளக்கு நிற்குமா? விளக்கு இல்லாமல் தீபம் எரியுமா? உடல் என்பது ஆலயம், உயிர் அதில் இருக்கும் சிவ ஒளி. அவர் தொடர்ந்து கூறினார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது உடலை சுத்தமாக வைத்தால், சுவாசத்தை ஒழுங்குபடுத்தினால், உணவை அளவாக எடுத்தால் மனம் தெளிவடையும். அப்போது ஆன்மா தானாக ஒளிரும். இளைஞன் விழித்தான். அந்த நாள் முதல் அவன் உடலை வெறுக்கவில்லை, அதை வழிபட்டான். உணவு அளவு பார்த்தான், யோகம் செய்தான், நல்ல சிந்தனை கொண்டான். சில ஆண்டுகளில் அவரது முகத்தில் அமைதி ஒளிந்தது. அவன் தேடிய ஞானம் அவனுக்குள் பிறந்தது. சிறு ஞான வரி. உடல் ஆலயம், உயிர் சிவன். ஆலயத்தை காத்தால் அருள்தானே பிறக்கும். ஓம் நமசிவாய.